கேரமெல் பிஸ்கட் புட்டிங் தான் இன்றைக்கி பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்காக முட்டை, பிஸ்கட்டு, இந்த சர்க்கரை, வெண்ணிலா எசன்ஸ் எடுத்துருக்கேன். ஒரு பேனில் வந்து கேரமெல் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கு வந்து சர்க்கரை ஆட் பண்ணி சிம்மில் வச்சோன்னா கேரமெல் வந்து ரெடி ஆகிடும். இது வந்து நம்ம புட்டிங் பண்ணுற ஒரு பவுலில் ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் பிஸ்கட்டு, ஏலக்காய், சர்க்கரை போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அடிச்சிக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அதில் வந்து ஒரு 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கின்னு நல்லா பீட் பண்ணிக்கணும். பீட் பண்ணதுக்கப்புறம் வெண்ணிலா எசன்ஸை ஊற்றி அதுவும் நல்லா பீட் பண்ணிக்கின்னு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த பவுடரை வந்து ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து இதில் பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணோம். இந்த பால் வந்து நல்லா சூடாக காய்ச்சி எடுத்துருக்காங்க. ஆறுனதுக்கப்புறம் தான் ஊற்றணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு இட்லி குண்டா எடுத்து அதில் வந்து தண்ணியை ஊற்றிட்டு இந்த மிக்ஸியை வந்து அந்த கேரமெல் போட்ட பவுலில் போட்டுட்டு அந்த இட்லி குண்டாத்தில் வச்சுட்டு மூடிடணும். ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வைக்கணும். அதுக்கப்புறம் செக் பண்ணிவிட்டு எதுவும் ஒட்டலைன்னா ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டணும். அவ்வளோதான், கேரமெல் புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.